வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜயவரதராஜின் வாக்களொலி. ஒரு மாதம் உங்களை காக்க வைத்ததற்கு மிக்க வருந்துகிறேன். என்ன பண்ணிவிட்டேன், இது என்னோடய 100th எபிசோட் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ 100வது எபிசோட்னால் என்ன வச்சுன்னா, 100வது எபிசோடு ஒரு மீட்டப் மாதிரி வைக்கலாம். பாட்காஸ்ட் வேணுக்கலாம், எல்லோரும் நேரில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்கலாம், ஒரு ஹால் புக் பண்ணலாம், எவ்வளோ டிக்கெட் போடலாம், நிறைய பேர் வந்துட வேணாம், அவர் கம்மியாக வச்சுக்கலாம், எல்லாரையும் ஒன்றா அந்த மீட்டில் பேச வச்சு அதை பாட்காஸ்ட்டாக மாற்றலான்னு ஏகப்பட்ட இடம் யோசிச்சு வச்சுருந்தேன். என்ன ஆகிடுச்சு, என்னோட மியூசிக் வீடியோ வேலை வந்துருச்சு. அந்த ஹால் பார்க்குறது, அலையிறது, அதுக்கு ஒரு செலவு, ஃப்ரீயாக கேட்கலாமா டிக்கெட் கேட்கலாமா, ஏகப்பட்ட குழப்பத்தில் நாள் ஓடிடுச்சு. கரெக்டாக மியூசிக் வீடியோ வேலை வந்த உடனே அதில் 2 வாரம் அவனுக்கு ஷேர் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, அவுட் எடுக்கிறதுன்னு எடுத்த உடனே மாட்டிக்கிட்டேன். ஆள் ஆவ இங்கே எனக்கு பாட்காஸ்ட் டிலே ஆகிடுச்சு. உடனே நீங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே போடலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டுன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு 100th எபிசோடை நான் ஃபோன்லேயே பேசிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு 100 எபிசோட்ஸ் ஆஃப் வாக்களொலின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டப் பொண்ணு நெக்ஸ்ட் மந்த்தோ அதுக்கு அடுத்த மாதமோ சீக்கிரம் பிளான் பண்ணுறேன். நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு இடத்துல பார்க்கலாம். ஒன்றும் வேணாம், ஜாலியாக ஒரு இடத்துல அமைதியான இடத்துல ஒரு இடம் புக் பண்ணுறேன், டிக்கெட் போடுறேன். ஆனால் ஒரு ஈவெண்ட்டுனா கண்டிப்பாக செலவு இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு அந்த ஹாலுக்கு ஒரு வாடகை கேட்குறான், கரண்ட் பில் கேட்குறான், சாப்பாடுக்கு ஒரு செலவு கேட்குறான். எனக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டு சுற்றி உக்காந்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது பாட்காஸ்ட் எப்படி உங்களை மாற்றுச்சுன்னா அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசிவிட்டு உங்களுக்குள்ளே நீங்களாம் பேசிவிட்டு ஜாலியாக பார்த்துட்டு கிளம்புற ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அது சீக்கிரம் பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். 100வது எபிசோடுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் நான் பிளான் பண்ணலை. அது அப்படி இல்லாமல் அந்தந்த நிலையில் என்ன மனசில் இருக்கிறனோ அந்த மனதளவில் பேசலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய ஐடியாவே. முன்னால் அந்த டாப்பிக்கை பேசக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். நீங்கள் பேசிடலாமா அப்படின்னு தோணுது, போட்டு உடச்சிடலாம். சார் பணத்தை பற்றி பேசிடலாம். பணம், நான் இது வரைக்கும் இவ்வளோ எபிசோடு பேசியும் நான் தொடாத ஒரு டாபிக் வந்து பணம். எனக்கு புரியாத ஒரு டாப்பிக்கும் பணம். டெய்லி என்னை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அது. உங்கள் எல்லாரையும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர் உட்காந்து கோடீஸ்வரர் கும்பாவும் இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒன்று இருக்கும். பரம்பரை கோடீஸ்வரக்காரன்னு ஒருத்தன் இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு அவனுக்கு நமக்கு இவ்வளோ லட்சம் கடன்றது அவனுக்கு பல கோடி கடன் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். கடன் இல்லாதவனு இந்த ஊரில் யாரும் இல்லை. பணங்கிற அந்த பொருளை பற்றி கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம பேசுவோம். ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதை வச்சு தான் ஒரு மனுஷங்களையுமே வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த உலகம் இருக்குங்கிறத வந்து என்னால் அதை வந்து பொறுத்துக்கவே முடியல. எல்லாரையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பணத்தெல்லாம் கண்டுபிடிச்செல்லாம் எல்லோரும் மயிறு மட்டெல்லாம் பேசுவானுங்க. இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். இப்போது என்னோடய க்ரோத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்ப்பீங்க, அடுத்த ஒர்க்கு பண்ணிட்டுருக்கேன், அடுத்த படம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், மொத்த படம் என்னாச்சு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் தான், கஷ்டப்படுற ஃபேஸ் இல்லை, ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ். இப்போ சேனல் நடத்துகிறோம், சேனலில் வர்றது அப்படியே சேனல் செலவுக்கே போயிடும். இருக்கிற சம்பளத்தை தான் நான் பசங்களுக்கு தரேன். சில பேருக்கு நான் தரவே இல்லை. சேனலில் இருக்கிற பாதி பேருக்கு இப்போ சேலரியே கிடையாது. அவங்களாம் வந்து எனக்காக வேலை செய்கிறாங்க. யாரெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை, அது எங்களுக்குள்ளே. அது அங்கே இருக்கிற கரண்ட்டு பில்லுக்கு, அங்கே இருக்க அக்காவுக்கு, வாடகைக்கு, சாப்பாடுக்கு, இவ்வளோ தான். அப்படியே வர்றது நாங்கள் மாடாக உழைக்கிறது அதுக்கே போயிடும், அவ்வளோதான். கையில் நான் எடுத்துக்கிட்டு போகிற சம்பளத்தை கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. நீங்கள் அண்ணன் ஒரு எபிசோடு போடுறாரு, 7 சேனல் வச்சுருக்காரு, படம் நடிச்சிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறேன்னு நினச்சா உங்களுக்கெல்லாம் நம்ப மாட்டீங்க. ரொம்ப 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 கம்மி நான் வீட்டுக்கு கையில் கொண்டு போகிறது. எனக்குன்னு மனைவி தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. 9 வருஷமாக அம்மா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அது கடனை வாங்கி அது பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா சுயோதவி குழுலாம் போய் நின்றுச்சு. எனக்கு அப்போலாம் வலிச்சது பாருங்கள். காலேஜ் முடித்து பைசாபுரம் போன டைமு நம்ம அம்மா பெற்றவங்களாம் சில இடத்துல போய் நிற்கக்கூடாதுன்னு வேண்டுவோம்ல. இந்த கையாலாகாத நிலை வந்து இந்த ஆம்பளைங்களுக்கு வரும்போது ஒரு வலி ஒன்று இப்போ வரைக்கும் எனக்கு அது குத்திக்கிட்டு இருக்கு. நல்லா கேட்டுக்கோ, அந்த எபிசோடு வந்து எனக்கு நீங்கள் பாவம் பாருங்கள், இறக்கப்படுங்க, ஐயோ அண்ணா நாங்கள் இருக்கோன்னு எனக்கு எவனும் வந்து இறக்கப்படுவீங்கன்னு எந்த இதுக்குமே நான் பேசலை. இந்த பணங்கிற விஷயத்தை நீங்கள் நம்ம பேசி உடச்சிடலாம்.
எங்கள் அப்பா பயங்கர கடன் வச்சுட்டு தான் ஓடினார். அந்த ஆளுக்கு வந்து கடன் 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 தான் அந்த ஆள் பார்த்தான், வேறு எதுவுமே பார்க்கல. இப்போ நானும் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பார். எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணதுலேருந்து கடன் இல்லாத ஒரு மாதம் வாழணுன்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ஒன்று உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே தான் போகுது, அப்படியே தான் அவருக்கு அதை பற்றி பொறுப்பே இல்லை. அவருக்கு சேர்த்து வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ஸ்கேம் பிஸ்னஸ் இருக்கோ அதெல்லாம் எங்கள் அப்பா போய் சேர்ந்து காசை போட்டு நஷ்டம் பண்ண ஒரு ஆள். அவர் கெஞ்சுவோம் கதறுவோம், கேட்கவே மாட்டான் இருந்தால். பொம்பளைங்க பேச்சை கேட்காத ஆம்பளைங்களாம் வீட்டில் நாசமாக தான் போவான். எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணாப்புல. நானம்மா தம்பி மனைவி யாரோ போகுது எங்களுக்கு. அவன் வந்து மனைவி வந்து பார்த்துக்கிட்டா, நிறைய பார்த்துக்கிட்டு வீட்டை கொண்டு வந்தா பார்த்துக்கிட்டா, சப்போர்ட் பண்ணுறா, அப்படியே போகுது. ஆனால் மனுஷங்களை வந்து இந்த பணத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கோவம் வரும் பாரு. நான் ஓப்பனாக சொல்லுவேன், அம்மா நான் சினிமா எடுத்துகிட்டு நல்லபடியாக படம் ஓடிடுச்சுன்னா அடுத்த 2வது மாதமே என் கையில் அவ்வளோ காசு இருக்கும். இது வரைக்கும் வந்து அத்தனையுமே நான் ஒரு வாரத்தில் சால்வ் பண்ணிடுவேன். தைரியத்தில் மட்டும்தான் இருக்கேன். இப்போ நீ சொல்லு எனக்கு திறமை இல்லை, நீ கிளம்பி விஜய்ன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் விட்டுடுறேம்மா. இல்லை எனக்கு இருக்குது, அப்போ அமைதியாக பார்த்துக்கலாம், இப்படி தான் நான் இருப்பேன். ஸோ அது வரைக்கும் ஒரு மனுஷனாகவே பார்த்துட மாட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நான் எங்கள் குடும்பத்தில் வந்து சொல்லியிருக்கேன், ஒருத்தன் வேறு வேலைக்கு போவான். என் குடும்பத்தில் அதிகமாக நல்லா படித்தவன் நான் சூஸ் பண்ணேன் சினிமா தான் போவேன், ஆர்ட்ஸ் தான் போவேன், நான் சூஸ் பண்ணேன். அதிலிருந்தே முக்கால்வாசி பேர் குடும்பத்தில் என் கூட பேசுகிறதில்ல. எங்கள் அப்பாவை வச்சு எங்களை பார்க்குறது, ராஜேந்திரன் குடும்பம் தானே, அவங்க என்ன பண்ணிட்டு போகுதுன்னு. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. உங்கள் அப்பா எப்படியோ உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போது பெங்களூர் மாமா என் கூட பேசுகிறதில்லன்னு பலமுனை இல்லை. மெயின் காரணம் எங்கள் அப்பா அவருக்கு ஆகாது. ராஜேந்திரன் பையன் தானே, முட்டா பையில தான் இருப்பான், அவ்வளோதான் அவர். எங்கள் அப்பா எப்படி வந்துட்டு போகிறாரு, நானே சுய தேடலில் கற்றுக்கிட்டு இடத்துக்கு வந்தேன்ல, அதுக்கான மரியாதை உங்களுக்கு எப்போவுமே இருக்காது. உங்கள் குடும்பத்தோட பிராண்டிங் வச்சு தான் உங்களை பார்ப்பானுங்க, ஜாதி மாதிரி. நீங்கள் எவ்வளோ மேலே வந்தாலும் அந்த புத்தி வந்து உங்களை மேலேயோ கீழே தான் பார்க்க தோணும். இப்போது எங்கள் இதில் ஒரு ஃபாரின் மாப்பிள்ளைய கட்டுறாங்க. அந்த மாப்பிள்ளை ஃபாரின், ஒரு வார்த்தை கேட்கல, கலவரம் வரல. இது பணக்கார ஃபேமிலியில் வேறு ஏதாவது ஒரு மாமா அது விஷயத்த பண்ணியிருந்தாருன்னா, சராசரி வீட்டில் பண்ணியிருந்தாருன்னா கலவரம் இருந்திருக்கும். அவர் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கான விதிகள், விதிமுறைகள், நேர்மைகள்லாம் பணம்னு வரும்போது நமக்கே அது காணாம போயிடுச்சு. தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, எங்கள் அம்மா பயங்கர பக்தி, மொரட்டு இந்து மத பக்தி. அவங்க அதோட அக்கா வந்து ஃபாரினில் இருக்காங்க. திடீர்னு சொல்லியிருக்கா, அது மாதிரி ட்ரம்ப்பு வந்துட்டான், எல்லாருமே கிறிஸ்டனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் தான் அமெரிக்காவில் இருக்க விடுவானா, இல்லைனா இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவானா, என்ன பண்ணுவோம்மான்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி சொல்லுவான், நம்மளாம் இண்டோ இல்லைம்மா, ட்ரம்ப்பு வந்துட்டான் சொல்கிறேன்னு இருக்கான், அப்படி சொன்னால் என்ன பண்ணுவேன், கிறிஸ்டனாக மாறினா தான் அமெரிக்காவில் இருக்க விடுவாங்களாம், இல்லை இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பிடணுமா. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு வேறு என்ன பண்ணுறது வழி, சும்மா வேணால் கிருஷ்ணனாக மாறிக்கோன்னு சொல்லுவேன். அது அம்மா முடிச்சிருக்கு. மிகப்பெரிய முரட்டு பக்தை, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக. அதுக்கு காசு போகுது அப்படின்னு தெரிஞ்சால் சைலண்ட்டாக மதம் கூட மாறிக்கோ அப்படிங்குது. உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி காமெடி பீஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒத்துக்கிறேன், அந்த ரூபா நோட்டு எவங்கிட்ட இருக்கோ அவனுக்கான பவர் அவனுக்கு இருக்குது, அது மனிதனை சமமாக்குது, எல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் இங்கே இருக்கிற எத்தனை அது பணம் சம்பாதிப்பது மட்டுமே ஒரு மனிதனின் அளவுகோல் அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கும் ஆஃபீஸில் பயங்கரமாக சண்டை வந்த விஷயம் மட்டும், உனக்கு சம்பாதிக்க தெரிலனே அதனால தான் சேனல் இப்படி இருக்குமானே. சரி, நீங்கள் சம்பாதிச்சு கொடுங்க, நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறேன், என் கொள்கையை மாற்ற சொல்லாதீங்க அப்படின்றவேன். நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன். உனக்கு என்ன, வீட்டில் உன்னை பார்த்துக்கிறாங்க, நீ 3 வேளை சோத்து கலைஞ்சா உனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. உனக்கு எல்லாம் இருக்குன்னு இல்லையே, எல்லாமே இருந்து தான் வேன்கோவும் பிகாஸாவும் ரோடோட அலையிலையா. சூஸ் பண்ணான் வேன்கோ, அவன் லைஃப்பை சூஸ் பண்ணான்ல. ஸோ அப்படி எனக்கு யாருமே பார்த்து காட்டியும் நான் சோர்த்தம் இல்லாமல்
இதுதான் செய்வேன்னு சுற்றுவனை தவிர காசு படி ஓடிருப்பானு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லோரும் என்ன மாதிரி இருக்க போகிறதில்ல. எனக்கு சின்ன வயசில் எப்படி தோணும்னா, இப்போ வரைக்கும் என்ன தோணும்னா, பெரிய ஹால் கட்டி ஒரு 100 ஏசி வச்சிடணும். எல்லோரும் வந்து ரோட்டில் படுக்க அத்தனை பேரும் வந்து அங்கே தூங்கலாம். இவ்வளோ தான் யோசிப்பேன். என் மூளையே இவ்வளோ தான் முட்டா பையன் மாதிரி யோசிக்கும். ரோட்டில் அந்த கொசு கடிச்சிட்டு தூங்கும்போது கொசுவுக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். கொசு கடிக்கிற உடம்புக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து பெரிய ஹால் கட்டி ஃபுல்லாக ஏசி போட்டு அவன் என்ன பண்ணுவான், வீடு இல்லைங்க என்ன பண்ணுவான், நல்லா சாப்பாடு போட்டு எல்லோரையும் தூங்க வைக்கணும். என் நேரம் யாருனாலும் தூங்கிக்கலாம், ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். என் மூளை இவ்வளோ தான் யோசிக்கும். ஒரு அதனால தான் சிங்க்ரன்சிட்டி அடிச்சுட்டு இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அதுவும் தெரில எனக்கு. எனக்கு சம்பளம் பேசுகிறது எவ்வளோ கேட்கணும் எல்லாம் வீட்டில் தான் பேசுவாங்க. எனக்கு கேட்கவே வராது. எனக்கு வேலை மனசுக்கு பிடிச்சிருக்கா மட்டும்தான் பார்ப்பேன். இது நானும் இல்லை, நிறைய பேர் இங்கே இருக்க நிறைய பேர் இது பாட்டுக்கு அத்தனை பேருக்குமே வந்து இது பழக்கமாக இருந்திருக்கும். எனக்கு அந்த ஃபினான்ஸ் சீரியஸை நான் மெட்டாமிங்கில் பேசுவேன். உண்மையிலே எனக்கு ஒன்றும் தெரியாது பணத்தை பற்றி. அதனால் புரிஞ்சிக்கவே முடியல. ரகுவும் தினேஷும் நான் கேட்கும் போது நான் கேட்குற கேள்விலாம் உண்மையான கேள்வி. இப்போ பணம் தான் உலகத்தில் முக்கியமானதுன்னா ஜெர்மனியில் ஜூஸ் கிட்ட இல்லாத காசா அத்தனை பேரையுமே அம்மனமாக கேஸ் செம்பல் இட்லர் அனுப்பினானே, பணத்தை வச்சு அனுப்பினா. இன்றைக்கி அதே ஜூஸ் வந்து பாலஸ்தீனில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஊரே அழிக்கிறானே, பணம் அங்கே விளையாடுதுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ எப்பயோ யாரோ சொன்ன கதையை நம்பி இன்றைக்கி 10,000 பேர் செத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் நம்ம நியாய தர்மத்தை வந்து பணத்தை வச்சு நம்ம கற்பிக்கலான்னா அப்படி உலகம் அதை வச்சு மட்டும் ஓலை. அதை தாண்டி நிறைய விஷயத்தை நம்பி இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியல, என்னோடய கருத்தாக கூட இருக்கலாம். அப்பாக்கெல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு பிஎஃப் பண்ணணும்னு கொடுப்பானுங்க. பேங்க்குக்கு வெளியில் வந்து அப்படியே வாங்கிட்டு போனேன் எங்களை கடன்காரனுங்க. எங்கள் அம்மா சொல்லி காலும் பேங்க்குக்கு வெளியில். வீட்டுக்கு எதுவுமே வரல, கொண்டு வரல. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடனோட வந்தார். அப்புறம் உட்காந்து அடைச்சோம் உட்காந்துக்கிட்டு. இந்த கடன் அடைக்கிறது, அப்பனுங்க எதாவது வச்சு விட்டுட்டு போயிடுது. நிறைய அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். இப்போ சூப்பராக வந்துட்டார். நல்ல படம் நடித்து அருமையாக வந்துட்டார். புலம்பர் கடனாக இருக்கிறதால கட்டுப்பாக இருக்குது. 1ஆம் தேதி ஆனால் கட்டுப்பாக இருக்குது. மனுஷனை போட்டு உருக்கிடுதும்பாங்க. எங்கள் வீட்டில் 5 தேதிக்குள்ளே ஒரு பிபி ஒன்று போகும். நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். அம்மா அந்த பக்கம் புலம்பும், மனைவி கத்திக்கிட்டு இருப்பா. அவங்க பாவம். நான் பண்ண வேண்டிய பாரத்தில் அவங்க தெல்ல உட்காந்து நான் கதை மாரி எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கேன். விளங்கற மாட்டேனவான்னு போட்டு ஒவ்வொரு ஃபோன் பண்ணி இவங்க அடித்து அவங்க அடித்து காசு இருக்குன்னு எங்கள் அம்மாவை சில பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உனக்கு நான் காசு ஹெல்ப் பண்ணுறேன்ல, நான் சொல்கிறத செய்யணும். அப்போது எனக்கு ஒரு வழி வரும் பாருங்கள், அவங்கள அந்த இடத்துக்கு நம்ம தள்ளிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்டில் தாத்தா இருக்கார். இதில் சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் தாத்தா இருக்கார், எங்கள் அப்பாவோட அம்மா. நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அவரோட வீடு தான் அது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறாங்க, அம்மா பார்த்துக்குறாங்க, எல்லாம் ஓகே. ஒரு அப்பா தான், ஆனால் ஒரு பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணதில்லை. அவர் ஏதோ ஒரு என்னை பார்த்துக்கிற ஒரு பேயிங் கெஸ்ட்டு ஆள் மாதிரி தான் எங்களை பார்ப்பார் அவர். ஆனால் இப்போ வரைக்கும் நான் உனக்கு காசு தரேன்ல, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ, ஒரு அப்பா பொண்ணுக்கிட்ட பேசுவார். நல்லாவே தெரியும். நான் கூடவே போவேன். எனக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு கில்ட்டு, ஐயோ பார்த்துக்க முடியல பொம்பளைய. எனக்கு என்ன அம்மா ஒரு படம் ஓடிடாதா, எடுத்து காசு எடுத்து கிளம்பிக்கிட்ட வீசிட மாட்டோமா, இனிமேல் கூப்பிடல வச்சுக்கிறதுன்னு சொல்ல மாட்டோமான்னு இருக்கும். நீங்கள் நான் இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ பேர் எனக்கு தெரியும். வீட்டில் நம்ம கைகாலாக தலைமையாக இருக்கும்போது ஒரு பெயின் ஒன்று வரும் பாருங்க, ஆளுங்களை போட்டு உருக்கிடுது. ஏதோ கண்டுபிடிக்கிறான் நமக்குள்ளே. இந்த நம்மளை போட்டு அடக்கி வச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சான். குடும்பம் கண்டுபிடிச்சான், ஆண் பெண் கண்டுபிடிச்சான், காதல் கண்டுபிடிச்சான், காமம் கண்டுபிடிச்சான், போர் கண்டுபிடிச்சான், ப்ரைடு, ஹானர், கவிதை, இலக்கியம்னு கடைசியில் காசுக்கு வந்து நிற்கிது. இது இருந்தால் உனக்கான இது. தன்னை அறிதலை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூவை வச்சு போட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றுமே இல்லாதப்போ உங்கள் கூட எவன் இருக்கானோ, நீங்கள் நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்க கூட மட்டும் இருங்க. இந்த ஒரு தத்துவத்தை வச்சுக்கிங்கடா பசங்க பொண்ணுங்க, வச்சுக்குங்கடா. நீங்கள் ஒன்றுமே இல்லாதப்போ உங்களை மனுஷனை எவன் பார்த்தானோ, நீங்கள் நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்க கூட மட்டும் இருங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் கண்டவனும் வருவான், நமக்கு தேவை மயிரே இல்லை. அது உன்னை ஒருத்தர் எப்படி பார்த்தான் அப்படிங்கிற கெஸ்ஸு வந்து உனக்கு நீ எதுவும் இல்லாதப்போ கூட இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நீ பார்க்கலாம். ஆசை இருக்கும்போது 1000 வரும், 1000 வந்து பல்ல இழிச்சு நிற்கும்.
தோனிக்கு போட்டு ஒரு பயங்கர ஒரு போட்டு கட்டுப்பு அப்படியே சுற்றிக்கிட்டு இடத்துல உட்காந்து என்னடா கடவுள் கலையாக கொடுக்குறான், சந்தோஷமாக வச்சுக்கிறோம், சிரிக்க வைக்கிறோம், அழ வைக்கிறோம், யோசிக்க வைக்கிறோம். பக்கம் பக்கமாக புக்கு பேசுகிறேன், நான் உழைக்காமலேயும் ஒன்றும் இல்லை, என்னமோ பேசுகிறேன். ஒன்றும் நடந்துடாதா? இப்போது எனக்கு நான் பண்ணுற வேலை எனக்கு சந்தோஷமாக இருக்குது. டெய்லி காலையில் எழுந்துச்சு எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்கிறேன். ஆனால் அது பணமாக மாறலையே அப்படிங்கிற ஒரு கட்டுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. வேன்கோக்கு ஒரு பெயிண்டிங் விற்றுருந்தான்னு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருப்பான். நல்ல சோறு, நல்ல ஹோட்டல் கிடச்சிருக்கும், நல்ல பெயிண்ட்டு கிடச்சிருக்கும், அலைஞ்சிருக்க மாட்டான், உடம்பு முடியாமல் போயிருந்திருக்காது. 4 பெயிண்டிங் விற்றுருந்தா நீ கோடிக்கணக்கில் எவனோ வாங்கி வீட்டில் கக்கூஸில் மாட்டி வச்சுருக்கான் அந்த பெயிண்டிங்கை. பட் அன்றைக்கி தினேஷ் சொன்னான், பணம் சம்பாதிக்கிறது ஆர்ட்டாக கற்றுக்குங்கண்ணேன்றான். நீங்கள்லாம் படிக்கிறீங்க, கற்றுக்குறீங்க, அதையும் ஒரு ஆர்ட்டாக பாருங்கள், ஜாலியாக சம்பாதிங்கண்ணேன்றான். பணக்காரனுங்களை குறை சொல்லாதீங்கண்ணே, அவன் அதை ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறான் சம்பாதிக்கிறத அப்படின்றான். கரெக்டாக நீ சொல்கிறது நியாயம்டா அப்படின்னு. அவனுக்கு மேலேயும் குறை இல்லை. இப்போ நான் புக்கு தேடி ஓடிட்டுருக்கேன், நாலேஜ் தேடி ஓடிட்டுருக்கேன், கண்ணதையும் படிப்பேன், ஓஷம்பேன், குவாண்டம் பேசிக்ஸ். அவன் பணம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு தேடலில் தான் அவனும் இருக்கான்னு வச்சுக்கலாம். அவனை போய் தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரிமா இருக்குது? நான் இதில் என்னை தேடிக்கிறேன், நீ அதில் உன்னை தேடிக்கிற, தொல்லை பண்ணாத அப்படிமா. ஓஷோ சொல்லும், புத்தர் இந்தியா ஏழையாக இருக்கிறதுக்கு புத்தர் தான் காரணம். மிகப்பெரிய ராஜாவாக இருந்த ஒருத்தன் ஆன்மீகத்தை நாடி வந்த உடனே உலகத்தில் பெரிய ப்ரெஷராக இருக்கிறது மன்னனாக இருக்கிறது. அதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் அந்த மன்னோட பதவியை விடுறது அப்படின்னு புத்தர் சொன்னார். ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கான், எல்லாமே இருக்குது, அதை விட கெத்து என்னென்னு யோசிச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போகிறதுன்னு புத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லா பணக்காரனும் டப்புக்கு விட்டு புத்தர் படி போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வறுமையும் ஆன்மீகமும் ஒன்றுங்கிற ஒரு மனசு புத்தர்கிட்ட இருந்து வருது. ஸோ இந்தியாவில் எல்லாருமே பணம் சம்பாதிப்படி ஓட வேணாம் அப்படிங்கிறத மிக அதிகமாக வலியுறுத்துனது புத்த மதம் தான். ஒன்று திட்டுவார் புத்தரை போட்டு. நான் நீங்கள் திருக்குறள் எடுத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க பற்றி அவ்வளோ பேசியிருப்பார் வள்ளுவர். கடல் கடந்து சம்பாதி, காசு சேர்த்து வைக்கலாம் வரும். அரபுக்கில் எல்லாத்தையும் விட்டுட்டு போன எதுலேயுமே வராது. திரைக்கடலோட திரவியம் தேடி யார்? வள்ளுவரா, ஔவையாரா? எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இப்போ பணத்துக்கு பின்னாடி இன்டர்நெட்டில் ஓடுனா எங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத வேலையை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் நம்பி இருக்கிற ஆப் என்ன சொல்லுது? நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி உனக்கு காசு வருங்குது. ஏய் இல்லைடா, இது நல்லா இல்லைடா, அப்படி பண்ணால் அப்போ உனக்கு கம்மியாக வரும். சரி ஏற்றுக்கிறோம்போ, அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன், இதில் என்ன வருதோ பண்ணுவோம். இது நின்று இதுக்கு மேலே சமாளிக்க முடியலன்னா எல்லாத்தையும் விட்டுறலாம், முடிச்சுப்போம். ஆனால் இது கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்றேன். நான் இத்தனை நாள் ஹோல்சமாக பேசிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி பணத்தை பற்றி எனக்கு ஹோல்சமாக பேச வராது. இப்போ நீ வச்சுருக்கிற ஃபோனு காசில் தான் வந்துச்சு, ஸ்பாட்டிஃபை காசில் தான் வருது, உட்காந்துருக்கிற வீடு காசில் தான் வருது, ஏசியில் காசு தான் வருது. நான் மனைவி பாட்காஸ்ட் கேட்பாங்க, சொல்லுவாள், நீ வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம்லாம் நீ சொல்கிற, உடனே ஆனால் காசு நான் தானே கட்டுறேன், உனக்கு செலவு பண்ணுறேன், நீ ஏன் சொல்ல மாட்டேன் அப்படிமா. நியாயம்தான். 3 வேளை பசிக்கு சோத்துக்கு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் நான் தாவோ வயசோமோ ஜென்னோ ஓஷோவோ பேசுவானோ எனக்கு தெரில. ஓஷோவே முதல்ல போய் பணம் சம்பாதிச்சிட்டு வா, சம்பாதிச்சிடு, அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டு ஆன்மீகத்துக்கு முதல்ல வராத, முதல்ல வைத்தப்பார், உன் ஞானத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு வேளை அதுதான் நியாயமானதும் கூட. அதை சுற்றியே எல்லாம் ஓடுது. இப்போ அந்த கிரெடிட் கார்டுக்காரன் நீங்கள் மாத கணக்கில் நீங்கள் எவ்வளோ கட்டினாலும் 1 மாதம் 2 நாள் தள்ளி போயிடுச்சுன்னா அவன் ஒரு கோச்சிப்பான் பாருங்க. அடடா, அவ்வளோ அன்பாக இருப்பான். என்னாச்சு என்னாச்சு. நம்ம உள்ளுள் அமைந்து வாழ்க்கையின் ஆழத்திலிருந்து காஸ்மோஸின் பேல் ப்ளூ டாட்டின் மில்கி வெயின் குவாண்டம் ஃபிசிக்ஸின் ஓஷோவே அப்படிங்கிறோம். ஆனால் இங்கே உலகம் போட்டு ஓத்துக்கிட்டு இருக்குங்கிறது ஏன் நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வேலை திட்டு அலைகிறவங்க, செய்கிற வேலைக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கிறவங்க, சம்பளத்துக்காக வேலைக்கு போகிறவங்க, ஆர்ட்டுக்காக மனசார பண்ணிட்டு பணம் இல்லாமல் இருக்கிறவங்க, நிறைய பணம் இருக்குது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க, எல்லாருக்கும் இந்த
பாட்காஸ்ட் நான் சமர்ப்பிக்கின்றேன். வீட்டில் காசு கொடுக்கணும், வெளிநாட்டில் உட்காந்துருக்குற ஆம்பளைங்கலேருந்து எல்லாருக்கும். இதை வேணான்னு சொல்ல முடியாது, இது மட்டுமே வேணும்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்போ என்னென்னா, வீட்டில் எனக்காக இவ்வளோ வருஷம் தியாகம் பண்ணவங்களுக்கு நான் செஞ்சிடணும், அது மட்டும் தான் ஓடுது. இல்லைன்னா நான் பாட்காஸ்ட் மட்டுமே வாழ்ந்துரு 3 வேளை சோறு சாப்பிட்டு நான் வாழ்ந்துருவேன். என் மனசு ரெடி, மனசார பேசுகிறேன். ஒரு 10,000 பேர் கேட்குறாங்க, நான் தூங்கிடுவேன். ஆனால் இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கணும், நான் திருப்பி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால்தான் இத்தனை தடங்களையும் தாண்டி, இத்தனை காம்ப்ரமைஸையும் தாண்டி ஒரு ஆர்ட் ஒன்று பெருசாக ஒரு படம் ஒன்று பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலான்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சாரிடா, இன்றைக்கி ரொம்ப மண்டை காஞ்சி போச்சு, எரிச்சல் ஆகிடுச்சு. என்னடா அந்த ஒரு விஷயத்தையே நோண்டி எத்தனை மனசில் நோகடிப்பீங்கன்னு மாதிரி ஆகிடுச்சு. அதில் கை வச்சு இதை தொடு, அதில் தொடு, அதில் நோண்டு அவனை உலகம் ஃபுல்லாக. இந்த ஆர்ட் அது என்னை சூஸ் பண்ணிச்சு, நான் அதை சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி இங்கே இருக்கிற நிறைய பேர் ஏதோ ஒரு வாழ்க்கையை ஒன்று சூஸ் பண்ணுறோம். அது பணம் தருது தரலை. இப்போ இருக்கிற இந்த பூமியை இன்னும் அழகாக்கிற வேலை செய்கிறவனுங்களை சந்தோஷமாக வச்சுக்கவே ஏன் யாரும் மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப கனவாக முதல்ல ஒன்று பண்ணேன், அதில் எனக்கு அவ்வளவு தொல்லைங்க, அவ்வளவு கடுப்பு, அவ்வளவு அழுக, அவ்வளவு காட்ட முடியாத கோபம், சொல்ல முடியாத வேதனை அவ்வளவு இருந்திருக்கு. இப்போவும் உள்ளே கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அது உள்ள அவ்வளவு இருக்குது. ஆனால் அப்போது என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டாதான் அதுக்கப்புறம் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னாங்க. எனக்கு வார்த்தையெல்லாம் ஒத்துக்கவே முடியல என்னால். அப்படி ஒன்று தேவைமையிலே இல்லை. அந்த மனசை அப்பப்போ சந்தோஷமாக வச்சுக்கோ, துப்புலனா எதுக்கு நம்ம வாழ்கிறோன்னு கேட்குறேன். இது ஃப்ரான்சிஸ் கிருபா செத்து போனாரே அந்த ஆள், உலகத்தை அவ்வளோ அழகாக பார்த்த ஒருத்தன் சோறு தண்ணி இல்லாமல் பசியில் கேப்பாரட்டு இறந்து கிடக்கிறான். இந்த பிரமியில் ஒன்றும் இல்லாமல் செத்து போனான். ஒரு கவிஞன் ஏன் சாவணும்? ஒரு கவிஞன் ஏன் வறுமையில் சாவணும்? அவன் எதுக்கடா சாவணும் சொல்லுங்கள்? வேன்கோ எதுக்கடா பைத்தியமாக தற்கொலை பண்ணிக்கணும்? இந்த பூமியை அழகாக்க மன்றாடுகள் அனைவரும் ஏன் யாது மற்றும் மரணித்து போகிறார்கள். ஒரு ராஜாவுக்கு என்னத்துக்கு அவன் சாவுக்கு அவ்வளோ மாதிரி? அந்த மயிரை அண்ணம் பண்ணான், கத்தியில் பல லட்சம் உயிரை குடித்தான். அவங்க அப்பனுக்கு அப்புறம் அந்த த்ரோன் அவன் கொண்டிக்கு வந்துச்சு. வேறு என்ன தகுதி இருக்குது அவனுக்கு? நீங்கள் சொல்கிற அத்தனை ராஜா கதைங்களுக்கும் இவ்வளோ வரலாறு படிக்கிறீங்களே, நம்ம மரபு வரலாறு ராஜாக்கள் அவனுங்க என்ன பண்ணானுங்க? பூமி எது அழகாக்கிறான்? பாடுறவன், வரைகிறவன், எழுதுகிறவன், பேசுகிறவன், கதை எழுதுகிறவன், ஒரு குழந்தை ஆட்டு மட்டும் தான் செய்யணுமா? மனுஷனாகவே வாழ்கிறவன் யாரங்க நம்ம நிம்மதியாக நம்ம வாழ வைக்கிறோம்? இந்த உலகத்துக்கான ஓப்பை தர்றவனுங்க எல்லா மனசையும் போட்டு உடச்சிக்கிட்டே இருந்தால் அப்போ அது நாசமாக சூத்து மாதிரி தான் இருக்கும். மன்னார் போயிருந்தேன், ஸ்ரீலங்கா போயிருந்தேன், ஃப்ரெண்டு காட்டுறான், கிஷோகர் காட்டுறான். அவங்க புலிகளோட அவங்க பண்ண அந்த விமானத்தை வச்சுருக்கான், மியூசியத்தில் வச்சுட்டு சிங்களவன் சொல்கிறான், எங்களுக்கு பெருமை, நாங்கள் இவங்களை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றான். மயிராண்டி அவ்வளோ சூப்பராக ஒருத்தன் பண்ணுறான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கணும். இந்த அறிவுமேர் கூட இல்லை அவனுங்களுக்கு, மனுஷனுங்களுக்கு. நீங்கள் சேர்ந்து இருந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்கே பெரிய சவாலான நாடாக இருந்திருக்கும். அவன் எவ்வளோ பேர் லூசு பேலாக இருப்பான் பார், நான் இவங்களை ஜெயிச்சிருக்கேன்றான். அவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத வச்சு ஒரு ஃப்ளைட்டு பண்ணியிருக்கிறான். அவன் காடு காட்டுறான் கிஷோகர், 90 காடு. அண்ணே இதில் தானே அவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, லேண்டிங் இதெல்லாம் எடுத்திருக்காங்க, ஆர்மிக்கு தெரியாமல் புலி எடுத்திருக்கான்றான். அரட்டம் பார்த்துட்டு அது இவ்வளோ தான் இருக்கும், இங்கேருந்து நம்ம கடைக்கு போகிற தூரம் தான் இருக்கும், சைலண்ட்டாக ஓட்டியிருக்கானுங்கன்றான். ஒரு திறமையான போர் ஒரு திறமையான மனிதர்களை உருவாக்கும். உன் நாட்டிலேருந்து முளைக்கிறான், பெரிய ஒரு விஷயம் முளைக்குது. நீ சேர்ந்து இருந்தால் நீ எவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாடு. நீ 5க்கும் 10க்கும் நீ அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். முட்டாப்பையன் மனுஷன், சத்தியமாக சொல்கிறேன், முட்டாப்பையன். இந்த பூமியில் இருக்கிற உயிரினத்திலேயே மனுஷனை மாதிரி ஒரு முட்டை யாருமே இல்லை. மடப்பய. இந்த டைனோசர் கொண்ட விண்மீன் திருப்பி வருமானு வேண்டிக்கிட்டு இருக்கேன். தக்காளி திருப்பி பிறக்கணும்னா வேறு ஏதாவது பிளானெட்டில் என்ன போட்டிருந்த பூமி பக்கமே நான் வரக்கூடாது. சை மட்டையனுங்க. இந்த நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு
ஏன் நீச்சை ஏன் பைத்தியமானான், காஃப்கா ஏன் பைத்தியமானான் எல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது. என்னை ஆக்கிடுவானுங்க போல. பொறுமி முட்டாப்பையில் இருக்கிறது ரொம்ப நிம்மதி. முட்டாப்பையில் இருந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு கவலை மயிரும், எதை பார்த்தாலும் இழிச்சிட்டு போயிடலாம். எனக்கு தெரிலங்க அப்படின்னு போயிடலாம். நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் உன் வாழ்க்கை முடிஞ்சுது. பொறுமி யோசிச்சு உள்ளுக்குள்ளே குமுறி நீ வியாதி வந்து செத்து போயிடுவேன். ஒவ்வொரு நாளும் இவனுங்க மத்தியில் மாட்டி சர்வேவை நைட்டு தூங்குறதுக்குள்ளேயே பெரிய போராட்டமாக இருக்குது. என் காலேஜ் குரூப் எல்லாம் இருக்கும், ஸ்கூல் குரூப்பு, எதுலேயுமே போகிறதில்ல. அவனுங்களுக்கு நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கலன்னா ஒரு ஆளு மயிர் இல்லை. பல வருஷம் கழித்து பார்ப்பேன், என்ன மச்சான் படம் பார்த்தேன் சரியா இல்லை, இவ்வளோ தான் சொல்லுவான். அன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தேன், நான் மச்சான் படம் அதுன்னா, டேய் மயிராண்டி, நான் 2 கண்ணு ஒரு மூக்கு ஒரு மனுஷன் 3 வேளை சோறு துண்டு ரத்தமும் சரியுமாக வாழ்கிற உடம்பு. நான் அதுக்கு மட்டும் கிடையாது, நான் உன் கூட ஸ்கூலில் பழகியிருக்கேன். அப்போ நான் படமும் எடுக்கல, ஒரு மயிரும் எடுக்கலை. எப்படி இருக்கேன்னு கேளு. தான் நீங்கள் ஒரு ஃபேன் ஒருத்தன் பார்த்தான், கை காட்டினா, நீங்கள் நல்லா வந்திருக்கலாமே, ஏன் இன்னும் வரல மயிரே, சோறு திங்க வந்திருக்கிறோம். அந்த ஒரு 5 செகண்டில் அவன் ஒரு தோல்வியாக தான் பார்க்குறான். இதுங்களை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கியானு கையை கொடுத்துட்டு கூட ஒரு போயிருக்கலாம். அவன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற முட்டா பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு ஒரு கோபம் பொத்துக்கிட்டு வருது. மக்களே, உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஜெயிக்கவும் இல்லை தோக்கவும் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன். போதுமாடா உங்களுக்கு? இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன்டா, இன்றைக்கி இவ்வளோ பேர் கேட்டு தூங்குவான், நிம்மதியாக இருக்கேன்டா, முடிஞ்ச காசு வருதுடா, நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கு தானே நான் சந்தோஷமாக இருக்கிறது ஆக மாட்டேங்குது. நான் என்னெல்லாம் நினச்சோன்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஹாப்பி தான். அவனுங்களுக்கு அவன் ஒரு வெற்றிக்கு ஒரு வரமுறை வச்சுருக்கான். இது ஏன் கதை, என்னோடய பர்சனல் புலம்பெல்லாம் கூட தோங்கலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும். அவன் வச்சுருப்பான் ஒரு க்ரைட்டீரியா, இதுதான் வெற்றிங்க, அதுக்கு நீங்கள் செட் ஆகலாம், நீங்கள் மனுஷனே இல்லை. ரொம்ப நாள் ஆசை, பெரிய ஏலியன் அட்டாக் வந்து இந்த அத்தனை புறம்போக்குங்களும் ஒருவேளை சொத்துக்கு ட்ரெஸ்ஸு போட எதுவும் இல்லாமல் நம்மளோட சேர்ந்து கையை பிடிச்சி அலையணும், எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு அலையணும். இவனுங்க வச்சுக்கிற இந்த பில்டிங்கு, கம்ப்யூட்டரு, பேங்க்கு, இந்த பணம் அக்கௌண்ட்டெல்லாம் வெட்டிச்சு செதறி நெருப்பாக போயிட்டு ஒன்றும் இல்லாமல் இன்மையாக அந்த உலகம் இருக்கும் பொழுது அடிச்சுக்கிட்டு ஓடுவானுங்களே, ஐயா நீ அவனை காப்பாற்றியான்னு. அப்போ தான் எனக்கு அவனுங்களை பார்க்கணும்னு ஆசை. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே படம் மாதிரி படம்லாம் வரும் போதெல்லாம் ஒரு லூசு பைய ஒருத்தர் இருப்பான். அவன் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருப்பான் உலகம் அழிய போதும், எல்லாம் மென்டல் மாதிரி சிரிப்பாங்க. கடைசியில் உலகம் அழியும் போது அவன் தான் முதல்ல போய் நிற்பான், ஐ டோல்டு யூ நோ அப்படிமா. எனக்கு அந்த மாதிரி நிற்கணும்னு ஆசை. முதல்ல போய் சிரிப்பேன், சொன்னாடா உங்களுக்கு அழிவு வந்துட்டு இருக்கடான்னு கத்தி சிரிக்கணும்னு ஆசை. ஏதோ இப்போ தான் இந்த ஜென்ரேஷனாவது என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிக்குதுங்க. நான் ஆரம்பித்த டைமெல்லாம் நான் என்ன தினமும் பேசியிருக்கானுங்க, முட்டா பயலாம் நீ லூஸு மாதிரி இதை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன யூடியூப்பு, நீங்கள் எவ்வளோ பெருசாக மயிரை போச்சு யூடியூப், அப்போ பிடுங்குறியா அப்போ நீ இவங்க, அப்போ அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு நல்ல லைன் ஒன்று எனக்கு சோஷியல் மீடியாவில் எழுதப்போ எனக்கு வந்துச்சு. நீங்கள் வாழ்க்கையில் யாரை மிஸ் பண்ணீங்களோ மற்றவங்களுக்கு அவனாக இருங்க. ப்ளீஸ் பி த ஒன் யூ மிஸ்ட் இன் யுவர் லைஃப். சிம்பிள் இங்கிலீஷில். எனக்கு ஒரு விஜயவதராஜ் இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் சேவாயிருக்கு நான் அடித்து சொல்கிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறத எனக்கு ஒருத்தன் என் காலேஜ் டைமில் சொல்லியிருந்தானா 10 வருஷங்கிட்ட எனக்கு சேவாயிருக்கும். எனக்கு உதவின்னு ஒருத்தனில் இதோ இன்றைக்கி நானும் ஷாராக இருக்கோம், எப்போயாவது தான் பேசிப்போம், அடிச்சுக்கிட்டு நாருவோம், ரீசெண்டாக சண்டையெல்லாம் போட்டோம், திருப்பி இப்போ ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசிப்போம். வயசாகிடுச்சு, அவன் வேலை பார்க்குறான், அவனை வேலை பார்க்குறேன், பழையபடி பேசிக்க முடியல, சண்டையாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எங்கூட ஆஃபீஸ் பஸ்ஸாக ஏறி இருக்கான் வேலைக்கு, எங்கூட ரோட்டில் பசியாக அலைஞ்சிருக்கான். நான் அழும்போது எனக்கு மடி கொடுத்துருக்கான் அவன். நான் வாடான்னு சொல்லும்போது கேமரா ஆன் பண்ணி என் கூட நின்னான். காலத்துக்கும் அந்த நாயை நான் மறக்க மாட்டேன். அப்புறம் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன், சேனல் பார்த்துருக்கு. சரணாவனை விட்டே கொடுக்க மாட்டேன் ஷாராவை. இன்ன வரைக்கும் இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், நானும் என் ஃப்ரெண்டு ஷாராவும் சேர்ந்து ஆரம்பித்தோம்மா. அவன் இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், நானும் என் ஃப்ரெண்டு விஜய் ஆரம்பித்தோம்மா. விட்டே கொடுக்க மாட்டோம்.
என் பைத்தியக்காரத்தனத்தை அவன் ஒத்துக்கிட்டான், அவன் பைத்தியக்காரத்தை நான் ஒத்துக்கிட்டேன். 2 லூசு குதிங்க மாடியில் உட்காந்து கேமரா ஆன் பண்ணி என்னன்னே தெரியாமல் அன்பே என் புஷ்பான்னு பாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவன் பெரிய ஒரு நடிகனாக இருக்கான், நான் படத்தை எடுத்துட்டு இவ்வளோ பேருக்கு தெரிய சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நானும் அவனும் பேசிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு ரோஷம், ஏதோ ஒரு கோபம், வயசு, குடும்பம், எங்கே பண கஷ்டம், அவனுக்கு பணம், எனக்கு பண கஷ்டம், அவனுக்கு பண கஷ்டம். நாலு கழிச்சு இப்போ தான் பேச ஆரம்பித்தோம். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி சிரித்து பேசிட்டு அவனை பார்த்து எப்படி கோச்சிக்கிட்டு தாண்டி போகிறது. ஆரம்ப டைம்லாம் அவார்டுக்கெலாம் அவ்வளோ ஆசைப்பட்டேன். யாராவது கூப்பிட்டு அவார்டு கொடுங்க, மதிக்க மாட்டேங்க. நான் யாரெல்லாம் ஈகோவெல்லாம் சுற்றிருக்கேன். பழைய யூடியூபர்ஸ்லாம் தெரியும், ரொம்ப ஈகோவெல்லாம் பேசியிருக்கேன். நான் மதிக்கலைன்றிருக்கேன். சின்ன வயசு நான் யார் தெரியுமா நான் பேசியிருக்கேன். எல்லோரும் பண்ண தப்பு நானும் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு அவார்டு வேணாம், ஒரு மரியாதை மட்டும் வேணாம், என்னை பயணிகர்னு ஒன்றும் சொல்ல வேணாம். ஒரு மயிலும் அதில் பிரயோஜனம். இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு கிரியேட்டர் அவ்வளோதான். எனக்குன்னு என் ஃபேன்ஸு ஃபாலோவர்ஸ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இவன் ஏன் மில்லியனில் போகிறான் நான் சோகப்படுறதும் இல்லை, இவன் என்னத்தை பண்ணிட்டான்னு இல்லை கம்மியாக போகுதுன்னு ஃபீல் பண்ணுறதும் இல்லை. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு போராட்டம் இருந்துச்சு, உண்மை. இப்போ நான் 1ஆம் தேதி எங்கள் அம்மாவோட சண்டை போட்டுருக்கும் போது இர்ஃபான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு எனக்கு வலிக்க தான் செய்யும். ஆனால் அதை இர்ஃபான் உழைச்சிருக்கான்ல, அவன் ஒன்று பண்ணியிருக்கான், அவனை மக்களுக்கு பிடிக்குது, அவன் உழைச்சிருக்கிறான்ல. இப்போ நாளைக்கு என்ன மாதிரி கூட இல்லாத எத்தனை யூடியூபர் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னண்ணே, உன்ன மாதிரி கூட எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நம்மளே ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கோமாங்கும். இந்த வல்னரபிலிட்டி, இந்த ஃப்ரெஜைல்னஸ்ஸு, இந்த கடுப்பில் நம்ம மனசுக்குள்ளே இல்லை, எப்படின்னா கொண்டு வரானுங்க. அதில் தான் சிஸ்டமே இயங்குது. இப்போ இவ்வளோ நாள் தியானத்தை பற்றியும் ஒரு ஹோல்சமாக இருந்த ஒரு மனுஷன் நீங்கள் வெடிச்சிக்கிட்டு இருக்கேன், லூசு பையன் மாதிரி உள்ளுக்கிற விஷத்தை வெளியே கக்கிக்கிட்டு இருக்கேன் பாரு. நான் பாட்காஸ்ட்டில் ஏன் வியூஸ் போக மாட்டேங்குதுங்கிறலாம் யோசித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் அப்போவே வந்தீங்களே, நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்கன்னா நிறைய மயிலான் கேட்பான். நான் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எந்த மயிலானும் யோசிச்சதில்லை. என் கூட வந்து எந்த சேனலும் இப்போ இல்லை, 2-3 சேனலை தவிர. ஒருத்தனை காட்டு 17 வருஷமாக ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கான்னு காட்டு. ஒருத்தனை என் கூட என் தலைமை வில்பர் பாட்டு பாடம் போய் பார்த்துட்டு வந்தேன் போயிட்டு மெட்ராஸில். ஒருத்தனை காட்டு. ஸோ வெற்றியின் அளவுகோல் வந்து நான் ஏசி காரில் போகிறேன்னா ஃப்ளைட்டில் போகிறேனான்னு இல்லை, இன்றைக்கி என் வீடியோ உனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு தாங்கிறது மட்டும்தான் உனக்கு. இது வரைக்கும் நான் கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன், கான்ட்ரவர்சியாக ஜோக் பண்ணியிருக்கேன். ஆனால் யாரை கலாச்சனோ அவனுக்கிட்டேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. யாருக்காக பேசணும் அவனுங்க தான் நான் ஓக்காத்திட்டு இருக்கானுங்க. அப்போது ஒரு கஷ்டம் வரும்போது அட மயிராண்டி உனக்கு பேச வக்கில் தான் நான் ஏதாவது காமெடி பண்ணீங்கன்னா என்ன திட்டிக்கிட்டு இருக்க அப்படிமா பக்கமாக ரைட்டை போடுவானுங்க. பக்கமாக ரைட்டை அச்சோ விஜயவர்தராஜ் கலாச்சாரத்தை கெடுத்து விட்டார். நான் கலாச்சாரம் கண்டுக்கவே மாட்டான். ஏதோ காமெடி பண்ணுறாங்க லூஸ் பயிலங்கன்றோம், அவன் ஜாலி போல். எனக்கு இது ரேண்ட்டு தான், பரவாயில்ல. 100th எபிசோடு ரேண்ட்டாக இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. அது அப்படி தான் வாழ்க்கை ஆகுது. இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டே இல்லைடா, ஏதோ கொஞ்சம் வெடிச்சிட்டேன் அப்படியே கேட்டு தூங்கிடுங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு, இதில் நான் கொஞ்சம் பணத்தை பற்றி புலம்பிட்டேன், என்னை பற்றி புலம்பிட்டேன்னு தயவு செஞ்சு எவனும் இந்த எபிசோடுக்கு மட்டும் ஜிபேயில் காசு அனுப்பிச்சிடாது. அடுத்த எபிசோட்லேருந்து அனுப்பு. இந்த எபிசோடுக்கு அனுப்பிச்சிடாத. இதுக்காக நான் ஸ்கெட்சு போட்டு பேசுகிற மாதிரி என் மனசே எனக்கு குத்த ஆரம்பிச்சிடும். சப்போர்ட் பண்ணுறேன்னா அடுத்த எபிசோடு தான் நான் ஹோல்சமாக பேசும்போது பண்ணு. இந்த எபிசோடு நான் என்னை வந்து கத்த விட்டுட்டு போதும், நிம்மதியாக நான் தூங்கிடுவேன். இப்போ கூட பாரு, நான் முட்டா பையன் மாதிரி தான் பேசுகிறேன், அப்படியே இருந்துட்டு போகிறேன். இன்றைக்கி ஓஷோ வேலை செய்யலை, ஜேகே வேலை செய்யலை, நிதர்சனம் வேலை செய்தது. இதுவும் சரியாக போகும். இரவு இருளும் காலை விடியும். இது உங்கள் விஜயவர்தராஜின் வாக்களே.